நல்லாட்சினா எடப்பாடியார் தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடப்பதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளன. வாக்காளர்களுக்கு பணம், அன்பளிப்பு பொருட்களை கொடுப்பதை தடுக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படைகள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளன. சென்னை வேளச்சேரி தொகுதிக்குட்பட்ட அடையாறு மேம்பாலம் சாலை பகுதியில் இன்று அதிகாலை அதிகாரி இயேசு தலைமையில் தேர்தல் பறக்கும் படை குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக ஒரு கண்டெய்னர் லாரி வந்தது. அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சோதித்தனர். கண்டெய்னரில் பல பெட்டிகள் இருந்தன. அவற்றை திறந்து பார்த்தபோது எல்லாவற்றிலும் தங்க நகைகள் ஜொலித்தன. சுமார் 245.50 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் இருந்தன. அதிகாரிகள் மிரண்டு போய்விட்டார்கள். டிரைவர் உட்பட 2 பேர் கண்டெய்னர் லாரியில் இருந்தனர். நகைகளுக்கு உரிய ஆவணங்களை அவர்கள் காட்டினர். சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள பிரபல நகை கடைகளில் இருந்து நகைகளை வாங்கியதாகவும், பல்லாவரத்தில் உள்ள சீக்வல் குளோபல் பிரீஷியஸ் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் அலுவலகத்துக்கு கொண்டு செல்வதாகவும் கூறினர். பில்களை அதிகாரிகள் சரிபார்த்தனர். எல்லாம் ஒத்துப்போவது தெரிய வந்தது. ஆனாலும் இந்த அளவுக்கு பெரிய தொகை மதிப்பு கொண்ட நகைகளை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல முன்கூட்டியே தேர்தல் அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும். இது தேர்தல் நடத்தை விதிகளில் தெளிவாக உள்ளது. ஆனால் நகைகளை கொண்டு சென்ற நிறுவனத்தார் அப்படி செய்யவில்லை. ஆகவே 245 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளையும் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நகைகளையும் கண்டெய்னர் லாரியையும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் மேல் விசாரணைக்காக பறக்கும் படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். வருமான வரி அதிகாரிகள் டிரைவர் ரஞ்சித், லாஜிஸ்டிக் நிறுவன உதவியாளர் இஸ்மாயில் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். நகைகளுக்கான ஆவணங்களை சரிபார்த்து வருகின்றனர். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரே இடத்தில் 245 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை பறக்கும் படை அதிகாரிகள் கைப்பற்றியது இதுதான் முதன்முறையாகும்.